இப்ப இந்தியால ரொம்ப சென்சேஷனால ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம எஜுகேஷனல் சிஸ்டம் மாத்த போறாங்க, நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் மாறிடுச்சு அப்படின்ற ஒரு கான்ட்ரோவர்சிஸ் தான் இப்ப நிறைய இடத்துல போயிட்டு இருக்கு. அண்ட் நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட், அதர் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு சில ஃபீச்சர்ஸ்க்கு வந்து அப்போஸ் பண்றாங்க அப்படின்றத வந்து நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த நேஷனல் எஜுகேஷனல் பாலிசி 2020 அப்படின்றது தான் அதோட நேம், அதான் NEP 2020. ஸோ இதுக்கு இவ்வளோ கான்ட்ரோவர்சி எதனால வந்துச்சு, ஏன் இவ்வளோ கான்ட்ரோவர்சி கிரியேட் ஆச்சு அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இதுல இருக்கிற ஒரு சில ஃபீச்சர்ஸ், NEP 2020ல இருக்கிற ஒரு சில இம்பார்ட்டன்டான ஃபீச்சர்ஸும், அதுக்கப்புறம் இந்த கான்ட்ரோவர்சிஸ்லாம் என்ன ரீசன் அப்படின்றதையும் நம்ம பார்க்க போறோம். ஃபைன், இதோட ஃபீச்சர்ஸ் இப்போ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம பப்ளிக் ஸ்பெண்டிங் ஆன் எஜுகேஷனுக்கு பப்ளிக்கோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து 0%, அதாவது 0 to 5%ல இருந்து 6% ஆஃப் ஜிடிபியா வந்து இதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் செகண்ட் திங், மதர் டங். அந்தந்த ஸ்டேட்டோட மதர் டங்கை வந்து கம்பல்சரி 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எஜுகேட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க. இஃப் ஸ்டேட் இன்ட்ரெஸ்ட், அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் பட்டா அதை 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்கூலிங் பீரியட், ஒரு ஸ்டூடெண்டோட ஸ்கூலிங் பீரியடை வந்து ப்ரீகேஜ்ல இருந்து 12th வரைக்கும் இருக்கிற பீரியடை வந்து 4ஆ டிவைட் பண்ணிருக்காங்க. அதாவது 5 years 3, 3, 4 அப்படின்னு சொல்லி 4 பீரியடா வந்து செப்பரேட் பண்ணிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் 5 year எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரம் ப்ரீகேஜி டு 2nd ஸ்டாண்டர்ட் இந்த 5 years வந்து இதுக்குள்ள கொண்டு வராங்க. நெக்ஸ்ட் 3rd to 5 வந்து செகண்ட் 3rd பீரியட் ஆஃப் இதுல கொண்டு வராங்க. அண்ட் third பீரியட், அதாவது 3 years பீரியட வந்து எது கொண்டு வராங்கன்னா 6th to 8th வந்து கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் அதாவது 6, 7, 8. அடுத்து என்னன்னா 9ல இருந்து 12க்குள்ள இருக்க பீரியட அந்த 4 years பிளானிங்ல வந்து கொண்டு வராங்க. இது வந்து அடுத்த ஒரு டேர்மா வந்து உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, from 6th ஸ்டாண்டர்ட் onwards ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே கோடிங், அந்த வொகேஷனல் இன்டகிரேஷன்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து கத்துக்கணும் அப்படின்றத வந்து உள்ள கொண்டு வராங்க. அண்ட் அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, டிஜிட்டல் லேர்னிங் அது இதுன்னு சொல்லி அந்த யூஜிக்கு வந்து நிறைய பாலிசிஸ், மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பாலிசிஸை வந்து உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அதாவது டிஜிட்டலா மாத்தணும், ஒரு ஃபோரமே கிரியேட் பண்ணி பப்ளிக் அண்ட் பிரைவேட் ஸ்கூல்ஸ் ரெகுலேட் பண்றதுக்கு ஒரு ஃபோரம் கிரியேட் பண்ணிருக்கிறது, இது மாதிரி நிறைய உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் எம்ஃபில் வந்து டிஸ்கன்டினியூ பண்ணி வைக்கிறது, நிறைய யூனிவர்சிட்டிஸ் கிரியேட் பண்றது, இந்த மாதிரிலாம் வந்து நிறைய பாலிசிஸ் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஃபைன், இப்போ இதெல்லாம் தான் ஒரு சர்டன் பாலிசிஸ், ரொம்ப ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்ற பாலிசிஸ்னா இதெல்லாம் தான் அந்த ஃபீச்சர்ஸ்ல வந்து உள்ள கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த ஃபீச்சர்ஸை எதுக்காக நம்மளோட கவர்மெண்ட் வந்து அப்போஸ் பண்ணுது, எஸ்பெஷலி தமிழ்நாடு கவர்மெண்ட் எதனால அப்போஸ் பண்றாங்க, எதனால வந்து எஜுகேஷனலிஸ்ட்லாம் வந்து இதுக்கு இவ்வளோ கான்ட்ரோவர்சிஸ் கிரியேட் பண்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பேபி இருக்கு அப்படின்னா அது 3 to 7 தான் வந்து அதோட பிரைமரி எஜுகேஷனா இருக்கும். பிரைமரி எஜுகேஷன் அப்படின்றது வந்து 3 to 7 இயர்ஸ்ல வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து இந்த பாலிசி சொல்லுது. இந்த பாலிசி கொண்டு வந்ததுனால என்னன்னா, ஒரு நார்மல் ஒரு டெவலப்டு கண்ட்ரிலேயே பாத்தீங்கன்னா பிரைமரி எஜுகேஷன்ன்றது வந்து 5 to 7 தான் இருந்துச்சு. இப்போ அது வந்து 3 to 7ன்றப்போ அந்த 3 years பேபிக்கு நம்ம கிண்டர் கார்டன்ல கொண்டு போய் விடுறப்போ இன்னொரு மைண்ட் செட் இருக்கும். அப்போ அந்த மைண்ட் செட்ல இருக்கிறப்போ ஒரு பிரைமரி எஜுகேஷனை நம்ம வந்து உள்ள வந்து கொடுக்கறப்போ அந்த பேபியோட மைண்ட் செட் என்னவா இருக்கும் அப்படின்றத வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ அதனால அது தேவையில்லாதது ஒண்ணு. 3 yearsல இருந்து ஸ்டார்ட் பண்றது வந்து பிரைமரி எஜுகேஷன் தேவையில்லாதது அப்படின்ற ஒரு கான்ட்ரோவர்சி வந்துச்சு. செகண்ட் திங் என்னன்னா, குருகுலம் கான்செப்ட் அப்படின்னு ஒண்ணு நம்ம ஏன்ஷியன்ட் பீரியட்ல எஜுகேஷன்ஸ் இருந்துச்சுல்ல, அந்த மாதிரி எஜுகேஷனை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் கொண்டு வரதுனால இந்த கேஸ்ட் ப்ராப்ளம், ரிலிஜியஸ் ப்ராப்ளம் இதெல்லாம் வந்து நிறைய கிரியேட் ஆகும் அப்படின்ட்டு எஜுகேஷனலிஸ்ட்லாம் சொல்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் வந்து பேக்வர்ட் தான் கொண்டு போகுமே தவிர இது வந்து அப்லிஃப்ட் பண்ணாது அப்படின்ற ஒரு கான்ட்ரோவர்சியும் இவங்க எல்லாம் கொடுக்குறாங்க, ஒரு சஜஷனாவும் கொடுக்குறாங்க. இது தேவையில்லாதது, இந்த குருகுலம் கான்செப்ட் இதெல்லாம் வந்து தேவையில்லாதது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா, 9th ஸ்டாண்டர்ட்லயே நார்மலா இப்ப 10th முடிச்சா நம்ம எல்லாம் சூஸ் பண்ணுவோம்ல, பயோமேக்ஸா, காமர்ஸா, அக்கவுண்ட்ஸா இப்படிலாம் சூஸ் பண்றோம்ல குரூப், அதை வந்து 9th ஸ்டாண்டர்ட்லயே அந்த ஸ்டூடெண்ட் வந்து அவனோட ஃபியூச்சர் ஸ்டடீஸ்க்கான குரூப்பை வந்து சூஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி வந்து புதுசா ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 8th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ண ஒரு ஸ்டூடெண்ட் 9th ஸ்டாண்டர்ட்லயே அவன் ஃபியூச்சர்ல என்ன படிக்க போறான் அப்படின்றத வந்து சொல்லிடணும். அந்த குரூப் எடுத்துதான் அதுக்கு மேல அந்த 4 years அந்த பீரியட், அந்த 4 years பீரியட் அதுக்கு தான். ஸோ அந்த 4 yearsல அவங்க சொல்லணும் அப்படின்னா அந்த ஒரு மைண்ட் செட், அந்த படிக்கணும்ன்ற மைண்ட் செட்டை அந்த குழந்தைங்களுக்கு போயிடும், ரைட்? நார்மலா நமக்கே வந்து ஒரு சில டைம் ஃபோர்ஸ் பண்ணி அந்த ஒரு குரூப் செலக்ஷன் அப்போ எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டிருப்போம். அந்த 10th அப்புறம் இந்த குரூப் எடுக்கிறதா அந்த குரூப் எடுக்கிறதான்னு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம். ஈவன் அது ஒரு 15 years
அப்படி கொண்டு வரப்போ ஒரு 9th ஸ்டாண்டர்ட் 13 to 14 அந்த ஏஜ்ல இருக்கிறப்போ என்ன ஒரு மைண்ட் செட்ல அவங்க வந்து குரூப் எடுப்பாங்க. நமக்கே இப்ப கண்ண மூடினா ரெண்டு ப்ரொஃபஷனல் கோர்சஸ் தான், டாக்டர் இல்ல இன்ஜினியர் இப்படிதான் இருக்கும் நமக்கு. சோ அந்த ஒரு 9 இயர்ஸ் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற அந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன ஒரு மைண்ட் செட்ல அவங்க அதை எடுத்துட்டு போவாங்க அப்படின்றதுதான் வந்து தேர்ட் கான்ட்ரோவர்சியான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா 3rd ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் அண்ட் 8th ஸ்டாண்டர்ட் மூணுத்துலயுமே வந்து என்னன்னா ட்ரேசிங் எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்க, ட்ரேஸ் அவுட் எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்க, ட்ரைனிங் எக்ஸாம் ட்ரேஸ் அவுட் எக்ஸாம்ஸ் அந்த மாதிரி வைக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா அடுத்த ஸ்டாண்டர்ட் போறதுக்கு, அதாவது 3rd to 4th 5th to 6th 9th to 8th to 9th இதுக்கு வந்து கொண்டு போறதுக்கு வந்து எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த பீரியட்ல நமக்கு பப்ளிக் எக்ஸாம் வச்சாங்கல்ல அந்த மாதிரி தான் 10th 12th பப்ளிக் எக்ஸாம் மாதிரி தான் இதுவும். ஃபர்ஸ்ட் இப்போ இந்த இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா பப்ளிக் எக்ஸாம்லாம் கிடையாது, சும்மா அது வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி தான், ட்ரைன் அவுட் எக்ஸாம் மாதிரி தான் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் இன் ஃபியூச்சர் இதுல வந்து இது பப்ளிக் எக்ஸாம் கம்பல்சரின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட் ஒரு பேபி வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 3rd இருந்து 4th போறதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம், ஒரு பாஸ் அவுட் எக்ஸாம் எப்படி எழுத முடியும்? அதே இருக்கட்டும் ஒரு 5th to 6th பாஸ் அவுட் எக்ஸாம் எப்படி எழுத முடியும்? ஸோ அப்போ அது பார்த்தீங்கன்னா சப்போஸ் அது வந்துருச்சு போர்டு எக்ஸாம் வந்துருச்சுன்னா 3 to 4 ஒரு போர்டு எக்ஸாம், 5 to 6 ஒரு போர்டு எக்ஸாம், 8 to 9 போர்டு எக்ஸாம், 9th 11th 12th அப்படின்னுட்டு இவ்வளோ போர்டு எக்ஸாம்ஸ் வந்து அப்போ அந்த ஸ்டூடெண்டோடது வந்து மென்டலி ப்ரெஷர்ட், அவங்க மென்டலா வந்து ரொம்ப எஃபெக்ட் ஆவாங்க அப்படின்றத வந்து எஜுகேஷனலிஸ்ட்லாம் வந்து இது ஒரு கான்ட்ரிவர்சியா அடுத்து வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இதுல வந்து இப்ப கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 3 type of universities வந்து அமெண்ட்மெண்ட்க்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நார்மலா யூனிவர்சிட்டிஸ் பேஸ் பண்றது ரிசர்ச், லேர்னிங், கிராஜுவேஷன் இது மூணு தான் பேஸ் பண்ணுவாங்க. இந்த 3 டைப் ஆஃப் யூனிவர்சிட்டி அதை பேஸ் பண்ணி தான். ஆனா அதுல டைப்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் யூனிவர்சிட்டி வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணும்னா ரிசர்ச்சுக்கு அதிகமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு லேர்னிங்க்கு கம்மியா கொடுக்கும். அண்ட் செகண்ட் டைப் ஆஃப் யூனிவர்சிட்டி பாத்தீங்கன்னா லேர்னிங்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ், ரிசர்ச்க்கு வந்து கம்மி. அண்ட் தேர்ட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒன்லி கிராஜுவேஷன் மட்டும் தான் அந்த யூனிவர்சிட்டி பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. 3 டைப் ஆஃப் யூனிவர்சிட்டி வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் யூனிவர்சிட்டி எதுக்கு அப்படின்னா ஒன்லி ரிசர்ச் மட்டும் தான் அது ஃபோக்கஸ் பண்ணும். ஃபோக்கஸ் பண்ணி அது என்ன பண்ணும்னா லேர்னிங்கை வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காது அப்படின்னு இருக்காங்க. செகண்ட் டைப் ஆஃப் எஜுகேஷன் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா லேர்னிங்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ், ரிசர்ச்க்கு வந்து கம்மியான இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றதுக்காக. அண்ட் தேர்ட் டைப் ஆஃப் எஜுகேஷன் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒன்லி ஃபார் கிராஜுவேஷனுக்கு மட்டும் தான் அது அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிறப்போ ஒரு யூனிவர்சிட்டி ஃபார்ம் பண்றதும் சரி, அதுல வந்து ஒரு ரீடிசைன் பண்றதா இருந்தாலும் சரி, என்ன பண்றதா இருந்தாலும் ஃபுல் ரைட்ஸ் வந்து எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு மட்டும் தான் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இப்போ இதை வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டா மாத்துறப்போ அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்ன ஒரு ரைட்ஸ் இருக்கு, அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட்டை வந்து சுத்தமா ஒண்ணுமே இல்லாத மாதிரி ட்ரீட் பண்ற மாதிரி இருக்கு, எந்த ஒரு பவரும் ரைட்ஸும் இல்லாத மாதிரி ட்ரீட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்த ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா NTA அப்படின்ற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க. அது என்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னா இப்போ வந்து நம்ம இன்ஜினியரிங் முடிச்சு IIT-லலாம் வேலை இது இன்ஜினியரிங் படிக்கணும்னா என்ன பண்ணுவாங்க, JEE மெயின் எழுதுவாங்க. MBBS-க்கு வந்து நீட் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டான ஒரு எக்ஸாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குல்ல, அந்த மாதிரி NTA அப்படின்ற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணாதான் எந்த ஒரு ஸ்டூடெண்ட் 12th கம்ப்ளீட் பண்ண எந்த ஸ்டூடெண்டா இருந்தாலும் NTA என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணா மட்டும்தான் அவங்க ஹையர் எஜுகேஷன் காலேஜ்ல படிக்க முடியும், காலேஜ் சீட் வாங்க முடியும் அப்படின்ற ஒரு ரூலை கொண்டு வராங்க. ஸோ ஆல்ரெடி நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கு. இதுல NTA ஒரு புதுசா ஒரு சென்ட்ரலைஸ்டான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொண்டு வந்தா கோச்சிங் சென்டர்ஸ் எவ்வளோ ஆகும்? இப்பவே வந்து நிறைய பேர் இந்த நீட்டுக்கும் JEE மெயினுக்கும் 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து ட்ரைனிங், 8th இருந்து ட்ரைனிங், 9th இருந்து ட்ரைனிங்னு அவ்வளோ கொண்டு போறாங்க. ஸ்கூல் எஜுகேஷனை வந்து ஒரு தாட்டாவே கொண்டு போக மாட்டேங்கிறாங்க. ஸோ இது வந்து கம்பல்சரி ஆக்குனா இது வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போறதா இருந்தாலும் சரி, எங்க போறதுனாலும் அந்த NTA அப்படின்றத வந்து கம்ப்ளீட் பண்ணி அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும். அப்படி இருக்கிறப்போ அது கம்பல்சரின்னு ஆயிடுச்சுன்னா அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ஸ்கூல் எஜுகேஷனுக்கு வேல்யூவே இல்லாம போயிடும் அப்படின்றது ஒரு இது. அண்ட் கோச்சிங் சென்டர்ஸ்ல அந்த குழந்தைங்க போய் அதிகமா படிக்க அதுங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாம மைண்ட் செட்டை வந்து ரொம்ப ப்ளாப்லிங் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு கான்ட்ரோவர்சிஸும் எஜுகேஷனலிஸ்ட் வந்து இதுலலாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது முடிஞ்சிச்சு. அடுத்து என்னன்னா ராஷ்டிரிய சிக்ஷா ஆயோக் அப்படின்னு சொல்லி RSA
ராஷ்டிரிய சிக்ஷா ஆயோக் அப்படின்றத வந்து நம்ம அண்டர் பிஎம் கண்ட்ரோல் மோடி கண்ட்ரோலர் வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க. இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டிஸ் இருக்குல்ல, அந்த யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்துலயுமே வந்து ஒரு ஃபாலோ பண்ற மாதிரி ரெகுலேட் பண்ற மாதிரி அப்படின்னு இருக்காங்க. இப்ப அண்ணா யூனிவர்சிட்டி இந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் இருக்குல்ல, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இதெல்லாம் மோர் தென் 150 இயர்ஸ் இது எல்லாமே ஃபவுண்ட் ஆகி. ஸோ அப்படி இருக்கிறப்போ அவங்க எந்த ஒரு இது பண்றதா இருந்தாலும் சரி, அதுல இருக்கிற ப்ரொஃபசர்ஸா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலுமே வந்து ஒரு ஏதோ ஒன்று பண்ணணும், அந்த யூனிவர்சிட்டியில ஏதோ ஒன்று பண்ணணும், ஒரு ஃபார்மேஷன், ரீஃபார்மேஷன், ரீசெட்டிங் எதுவா இருந்தாலுமே வந்து அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்ற ஒரு இது வந்திருக்கு. ஸோ அப்படிதான் இந்த ரூல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல என்ன கான்ட்ரவர்சி, இதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தா, ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ட்ரெடிஷனல் இருக்கும், ஒரு நார்ம் இருக்கும், ஒன்று இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே இடத்துல கொண்டு போய் வைக்கிறப்போ அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும், எந்த அளவுக்கு அது வந்து பாசிபிளா இருக்கும் அப்படின்றது வந்து இது அடுத்த ப்ராப்ளமா கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் மோஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான திங் என்னன்னா 3 லாங்குவேஜ் பாலிசி அப்படின்றத வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் எல்லாமே வந்து 2 லாங்குவேஜ் பாலிசிஸ் தான் இருந்துச்சு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமா நம்ம தமிழ்நாட்டில் கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி வந்து 2 லாங்குவேஜ் பாலிசிஸ் தான் இருந்துச்சு. இப்போ அதை என்ன பண்ணிருக்காங்கன்னா 3 லாங்குவேஜ் பாலிசிஸா கொண்டு வந்திருக்காங்க. மீன்ஸ் அந்த ஸ்டேட்டோட மதர் டங், செகண்ட் இங்கிலீஷ், அண்ட் தேர்டா வந்து ஏதாவது ஒரு லாங்குவேஜ் கம்பல்சரி படிச்சே ஆகணும் அப்படின்றத வந்து கொண்டு வந்தாங்க. அட் ஃபர்ஸ்ட் இது வந்து ஹிந்தியா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி நிறைய ஸ்டேட்ஸ்ல வந்து இதுக்கெல்லாம் வந்து ஆப்போசிஷன் நடந்தனால, நிறைய போராட்டம் இது பண்ணனால என்ன பண்ணிட்டாங்கன்னா ஹிந்தி வேண்டாம், வேற ஏதாவது ஒரு லாங்குவேஜ், அவங்க வந்து ஒரு 22 லிஸ்ட் ஆஃப் லாங்குவேஜஸ் கொடுத்துருக்காங்க. அந்த லாங்குவேஜ்ல எந்த லாங்குவேஜ் வேணா நீங்க எடுத்து படிச்சுக்கலாம், ஆனா அந்த 22 இருக்கணும், தேர்ட் லாங்குவேஜ் கம்பல்சரி அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுல என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா the trick is there. அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த 22 லாங்குவேஜஸ்ல ஹிந்தியை டீச் பண்றதுக்கு மட்டும்தான் டீச்சர்ஸ் இருக்காங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது, இன்டைரக்டா ஹிந்தி இஸ் கம்பல்சரி அப்படின்றதப்போ அது தேர்ட் டீச்சர்ஸ் இல்லைன்றப்போ அந்த ஹிந்தியை தானே சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஹிந்தி இஸ் கம்பல்சரி இன் ஆல் ஸ்டேட்ஸ் அப்படின்ட்டு வந்து ஒரு இன்டைரக்டா ஃபோர்ஸ் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து எல்லாருமே வந்து ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்காக தான் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட், நம்ம சிஎம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3-வே லாங்குவேஜ் பாலிசி நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், 2-வே தான் எங்களுக்கு, நாங்கள் எப்பவும் அதை தான் ஃபாலோ பண்ணுவோம், இதை வந்து ரீகன்சிடரேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாடு சிஎம் வந்து அதுக்காக தான் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் கொஞ்சம் கான்ட்ரவர்சியான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மெடிக்கல் யூஜி முடிக்கிறாங்கல்ல, எம்பிபிஎஸ் முடிக்கிறாங்கல்ல, ஸோ அவங்க எல்லாருமே வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம், எக்ஸிட் எக்ஸாம் அப்படின்ற ஒரு எக்ஸாம் கம்பல்சரி எழுதணும். அந்த எக்ஸாம்ல கிளியர் பண்ணாதான் அவங்க பிஜிக்கான சீட் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப என்னன்னா, ஒரு நார்மலா ஒரு ஏழை பசங்களா இருக்கட்டும், ஒரு நார்மல் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருந்து வந்தவங்களா இருக்கட்டும், அது பிஜி படிக்கணும்ன்றதே வந்து நிறைய பேருக்கு ஒரு இஷ்யூவா இருக்கும். இதுல வந்து இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம், எக்ஸிட் எக்ஸாம் கிளியர் பண்ணாதான் அடுத்தது அப்படின்றப்போ அவங்களோட டிப்பிக்கலி இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான, ரொம்ப லிட்ரலி இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஹார்டான ஒரு விஷயம். இதெல்லாம் வேண்டாம், எதுக்கு ஒரு எக்ஸிட் எக்ஸாம்னு, அது எம்பிபிஎஸ் கிளியர் பண்றதே ரொம்ப கஷ்டம், இதுல அது முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு எக்ஸிட் எக்ஸாம் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம். ஆல்ரெடி பிஜிக்கே ஒரு எம்பிபிஎஸ் நம்ம நீட் இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் எதுக்கு இவ்வளோ எக்ஸாம்ஸ் வச்சு நம்மளோட ஒரு ஸ்டாண்டர்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்த அளவுக்குலாம் எக்ஸாம்ஸ் வைக்கணும்னு வேண்டாம் அப்படின்ட்டு வந்து எஜுகேஷனலிஸ்ட் எல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா, இது தேவையில்லை, வேண்டாம், இந்த அளவுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி வந்து எல்லாருமே அப்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல். இது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தான் நான் உங்களுக்கு கீ கொடுக்கணும்னு நினைச்சேன், இதெல்லாம் தான் நான் ரிமெம்பர் பண்ணணும்னு நினைச்சேன். ஐ ஹோப் ஐ ஹவ் டெலிவர்ட் கரெக்ட்லி. ஸோ hope you all have enjoyed. So 12th போய் காலேஜ் போறவங்களுக்கு இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கு. பட் இப்போ என்னன்னா 10th இருந்து போனாதான் குரூப் செலெக்ஷன் நினைச்சாங்க, இப்போ 9th இருந்தே குரூப் செலெக்ஷன் சொல்லிட்டாங்க. திங்க் ஆஃப் இட், 10th முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து ஸ்கூலிங் மட்டும்தான், ஹையர் செகண்டரி மட்டும்தான், இல்லை டிப்ளமோ மட்டும்தான் அப்படிலாம் கிடையாது. நிறைய கோர்சஸ் இருக்கு. இந்த 2 ஆப்ஷனை தவிர்த்து நிறைய இருக்கு, நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஆனால் அது யாருமே நமக்கு தெரியறதில்ல. நமக்கு மேஜராக 2 இருக்கு, அதை மட்டும்தான் நம்ம எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அதை தாண்டி நிறைய விஷயம் இருக்கு. ஸோ அது எல்லாத்துலேயும் ஃபோக்கஸ் பண்ணுங்க, நிறைய தெரிஞ்சுக்கோங்க, நிறைய பேர்கிட்ட கேளுங்க. ஸோ கேட்டு பண்ணுறது தப்பு கிடையாது, நிறைய பேர்கிட்ட கேளுங்க, நிறைய பண்ணுங்க. ஸோ க்ரோ ஹை, அவ்வளோதான். Thank you all. Bye. Subscribe to our channel and stay wow with us. Bye.